தமிழகத்தின் தலை சிறந்த ஆசிரியர்களுக்கு வணக்கம். இந்த வழக்கானது உங்களுக்கு ஒரு புதிய புரிதலையும் தெளிவான விளக்கத்தையும் கொடுக்கும்னு நம்புகிறேன். இது ரிசர்வ் லிஸ்ட் தொடர்பான ஒரு வழக்கு. இந்த வழக்கு எப்போ நடந்தது, எப்போ தீர்ப்பு வந்தது அப்படின்னு பார்க்கலாம். இது பிஜிடிஆர் ரிலேட்டடானது. ஆனால் இந்த பிஜிடிஆர் ரிலேட்டடானது ஆனாலும் இதில் பள்ளி கல்வித்துறையும் ஆசிரியர் தேர்வு வாரியமும் யூசர் டிபார்ட்மெண்ட், அதேபோல் ரெக்ரூட்டிங் ஏஜென்சி, அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி இது போன்ற வார்த்தைகளுக்கு விளக்கங்கள் கிடைக்கும். யாரை அணுகணும், யாரை அணுகக்கூடாது, யாரெல்லாம் இதை செயல்படுத்துவாங்க, யாருக்குள்ளெல்லாம் கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்றது பார்க்கலாம். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 3 பேருக்கு நடுவில் தான் இந்த பிரச்சனையே. இதில் 4வது நபர் கேண்டிடேட் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 3 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் நமக்கு யூசர் டிபார்ட்மெண்ட். அடுத்து கமிஷனர் அண்ட் டைரக்டர், இவங்க மோஸ்ட் பேக்வேர்ட் அண்ட் டி நோட்டிஃபைட் கம்யூனிட்டி, கல்லர்கள் மற்றும் சிறும் பள்ளித்துறைய டைரக்டர், இயக்குனர். அவர் தான் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி. செலக்ட் ஆன கேண்டிடேட்டை அவர் தான் அந்த இடத்துல அப்பாயிண்ட் பண்ண போகிறாரு. அடுத்து டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க ரெக்ரூட்டிங் ஏஜென்சி தான். இந்த 3 பேருக்குள்ளே சரியான கம்யூனிகேஷன் இல்லாதனால ஒரு கேண்டிடேட்டுக்கு பணி வாய்ப்பு மறுக்கப்பட்டுக்குது. இந்த கேஸ் எதுக்காக பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜி அசிஸ்டன்ட் காமர்ஸ் இன் பிசி காஸ்ட் கான்சிக்வென்ட்லி டைரக்டர் செகண்ட் ரெஸ்பாண்ட் அப்பாயிண்டிங் த பெட்டிஷனர். எதுக்கு அப்பாயிண்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, இதான் ரிசர்வ் லிஸ்ட்டோட ரூல் எடுத்துகிட்டு வராங்க. ஃபஸ்ட்டு ரூலே non-joining of Parthipan within period that may be stipulated by this honorable court. பார்த்திபன்ற ஒரு கேண்டிடேட் பிஜி காமர்ஸில் செலக்ட் ஆகிட்ட பிறகு அவர் ஜாயின் பண்ணவே இல்லை, அதாவது ஆப்சண்ட், ஜாயின் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு ரூல். அப்போது ரிசர்வ் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிற நபர் கேட்குறாங்க, இந்த மாதிரி பார்த்திபன் ஒரு கேண்டிடேட் ஜாயின் பண்ணாதனால அந்த இடத்துல என்னை அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் இந்த வழக்கு. அப்போ நாட் ஜாயினிங், இந்த கேஸே பார்த்தீங்கன்னா நான் ஜாயினிங், இதில் எப்படி உரிமை வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த வழக்கில் சில விஷயங்கள் பள்ளிக்கல்வித்துறையில் உங்களுக்கு புரியும். இது எதெல்லாம் புரிதல் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி தனித்து இயங்குமா, ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கிற டீச்சர்ஸை டிஆர்பி தானாக கூப்பிடுமா அப்படின்னு பார்த்தா தானாக தன்னிச்சையாக கூப்பிட முடியாது. யூசர் டிபார்ட்மெண்ட் கேட்டால் தான் டிஆர்பி கேண்டிடேட்டு கூப்பிடும். அதே மாதிரி யூசர் டிபார்ட்மெண்ட்டு தானாக இயங்குமானா கிடையாது. யூசர் டிபார்ட்மெண்ட் யார் கேட்கணும், அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி, பள்ளிக்கல்வித்துறை கீழே இருக்கின்ற ஆதரவு நலத்துறை பள்ளி இயக்குனர் மற்றும் கல்லர்கள் சீரமைப்பு துறை இயக்குநர்கள், அதன் பிறகு சென்னை, மதுரை கார்ப்பரேஷன், இவங்க இதில் இருக்கிற ஆணையர்கள், அதில் இருக்கிற கல்வி அலுவலர்கள், இவங்கெல்லாம் தான் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி. இன்னொன்று மாவட்ட அளவில் இருக்கின்ற சிஇஓ, பள்ளிக்கல்வித்துறை கீழே இருக்கிற மாவட்ட அளவு சிஇஓ. பிஜிடிஆர்வை பொறுத்தவரையும் சிஇஓ தான் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி, பிடிடிஆர் பொறுத்தவரையும் டிஓ தான் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி. அப்போது அவங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு பிடி டீச்சர் வரல, பிஜி டீச்சர் வரலன்னா அந்த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி பணி நியமனம் கொடுக்குற அதிகாரத்தை அவங்க தான் கூப்பிடணும். ஆனால் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு நடுவில் சரியான கம்யூனிகேஷன் அதனால் பாதிக்கப்பட்டிருக்காரு பெட்டிஷனர். இந்த கேஸ் எப்போ தான் ஆரம்பிச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த எக்ஸாமே இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்திருக்கு. நமக்கு இப்போ தான் ரிசர்வ் லிஸ்ட்டை பற்றி தெரியுது. ஆனால் மற்றவங்களாம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் பொது வெளியில் இன்றைக்கி தான் இதெல்லாம் பப்ளிஷ் ஆகுது ஆயிஷா வழியாக. இந்த வீடியோவில் இருக்கிற உண்மைத்தன்மை உங்களுக்கு சரியாக புரியுது, இது சரியான விளக்கம்னா இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு இந்த வீடியோ மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோக்கு போகிற லைக்கை பொறுத்து தான் இந்த வீடியோவோட உண்மைத்தன்மை நிறைய பேருக்கு தெரியும். நீங்கள் வீடியோவில் கமெண்ட் பண்ணலாம் கூட லைக் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டடி குரூப்ஸு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா சப்ஜெக்ட் குரூப்புக்கும் அனுப்புங்க. இது எல்லாருக்கும் பயனடையும். எஸ்ஜிடி, பிடி, பிஜி இந்த தேர்வுகள் இருக்கிற எல்லா குரூப்புக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கிய வழிகாட்டியான வழக்கு இது. சரிங்க, இது எங்கேருந்து வரலாம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வராங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ரேயர் என்ன எடுத்துகிட்டு வராங்க, வேண்டுதல். இந்த ப்ரேயர் என்ன கேட்குறாங்கன்னா, 25/2/2019 ஆஸ் பர் அமெண்ட்மெண்ட் ப்ரேயர் கொடுத்துருக்காங்க. அதே தாங்க ப்ரேயர் படிச்சுக்க பாருங்கள். காமர்ஸ்னு ஒரு ரெட் கலரில் போட்டிருக்கேன். காமர்ஸ் அண்டர் த பிசி கேட்டகரி கான்சிக்வென்ட்லி டைரக்ட் த ரெஸ்பாண்டன்ட் அண்ட் அப்பாயிண்ட் அத்தாரிட்டி பிஜி காமர்ஸ் வேகன்சி காஸ்ட் பை டியூ டு நான் ஜாயினிங் செலக்டட் கேண்டிடேட் இன் நேம்லி பார்த்திபன்ற கேண்டிடேட் டியூட்டியில் ஜாயின் பண்ணாதனால இந்த பெட்டிஷனர் உமாதேவின்ற பெட்டிஷனரை அப்பாயிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த உமாதேவி யார் அப்படின்னு பார்த்தா இங்கே சொல்லியிருக்காங்க, இட்ஸ் அட்மிட்டட் ஃபேக்ட் ஆஃப் த பெட்டிஷன் வாஸ் செலக்டட், இர் நேம் வாஸ் ஃபவுண்ட் இன் சீரியல் நம்பர் 1 ரிசர்வ் லிஸ்ட்டு. இப்போ புரியுதுங்களா? இந்த கேஸோட முக்கியத்தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த இடத்துலேருந்து இருக்காங்க, முதல் இடத்துல இருக்காங்க. இந்த க்ரீன் கலரில் நான் ரவுண்ட் பண்ணியிருப்பேன். த பெட்டிஷன் நேம் வாஸ் ஃபவுண்ட் இன் சீரியல் நம்பர் 1 இன் த ரிசர்வ் லிஸ்ட். ரிசர்வ் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பிளேஸாக இருக்கனால பார்த்திபன் நான் ஜாயினிங், அவர் ஜாயின் பண்ணால் அதை கொடுக்க சொல்கிறாங்க. இங்கே என்ன வருது அப்படின்னா, த ப்ராட் டு நாலேஜ் ஆஃப் டிஆர்பி வித்தின் ஸ்டிபுலேட்டட் டைம். இது என்ன கதை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு லைனில் பாருங்கள், பார்த்திபன் did not join said the post was not brought to knowledge to the TRB within a stipulated time. குறிப்பிட்ட காலத்துக்குள்ள
டிஆர்பிக்கு தெரிவிக்கலன்றாங்க. பார்த்திபன்ற ஒரு கேண்டிடேட் அவருடைய அப்பாயின்மெண்ட் பிளேஸில் போய் ஜாயின் பண்ணலன்ற ஒரு விஷயத்த இவங்களுடைய நாலேஜுக்கு கொண்டு வரலையாம், குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே கொண்டு வரலையாம். யார் கொண்டு வரல? இது அடுத்த லைன் வருவார். மோரோவர் இட் இஸ் டியூட்டி ஆஃப் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி இன் கம்யூனிகேட் டு தேர்ட் ரெஸ்பாண்டன்ட் அபவுட் நான் ஜாயினிங் ஆஃப் த செலக்டட் கேண்டிடேட் ஸோ தட் த தேர்ட் ரெஸ்பாண்டன்ட் குட் ரெக்கமெண்டட் பர்சன் ஃப்ரம் த ரிசர்வ் லிஸ்ட்டு. அப்போ இந்த தேர்ட் ரெஸ்பாண்டன்ட் யார்? தேர்ட் ரெஸ்பாண்டன்ட்டு டிஆர்பி. அப்போது இந்த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி யார்? கமிஷன் ஆஃப் டைரக்டரேட் ஆஃப் மோஸ்ட் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். அப்போது டிஆர்பியில் ஒரு லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணிட்ட பிறகு டிஆர்பி ஒரு லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுது. பள்ளிக்கல்வித்துறை, கலர்கள் மற்றும் சீரமைப்பு துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, அப்புறம் ஆதரவு நலத்துறை, சென்னை கார்ப்பரேஷன் மாதிரி இப்படியெல்லாம் கொடுக்குது. அப்போது இங்கே என்ன பண்ணோம், யார் கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா அதை தான் கொடுத்துருக்காங்க. டியூட்டி ஆஃப் த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி கம்யூனிகேட். அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி தான் யாரை கம்யூனிகேட் பண்ணால் டிஆர்பி கம்யூனிகேட் பண்ணமா. எதுக்காக? நான் இந்த மாதிரி என்னுடைய துறைக்கில் ஒருத்தர் சேரலை, அதனால் நீங்கள் யார் ரிசர்வ் லிஸ்ட்டாக அவங்களை அனுப்பணும்னு சொல்லணும். அப்போ இது கம்யூனிகேட் பண்ணலை அப்படின்றத பதிவு பண்ணுறாங்க. அப்போ இவங்க எந்த இடத்துல லாக் ஆகுறாங்க பார்த்தீங்கன்னா, த செலெக்ஷன் வாஸ் ப்ரொசீடு இயர் ஆஃப் 2013-14. இந்த எக்ஸாமே பார்த்தீங்கன்னா 2013-14 பிஜிடிஆர்பி நடந்திருக்கு. செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 25/8/2014 நடந்திருக்கு. 25/8/2014. நான் உங்ககிட்ட இந்த வீடியோ கொடுக்குற நாள் பார்த்தீங்கன்னா 24/6/2026. 12 வருஷம் கழித்து இந்த நம்ம கோர்ட் ஆர்டர் படிக்கிறோம். 12 வருஷத்துக்கு முன்னாடியே ஆசிரியர் தேர்வு வாரியமும் பள்ளிக்கல்வித்துறையும் இந்த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி பணி நியமன அதிகாரிகள் இவங்களுக்குள்ள சரியான கம்யூனிகேஷன் இல்லாமல் அந்த ரிசர்வ் லிஸ்ட்டை சரியாக ஆப்ரேட் பண்ணாமல் இருந்திருக்காங்க. அப்போது டிஆர்பி தனித்து இயங்காதுன்னு புரிஞ்சுக்கோங்க. டிஆர்பி தானாக முன் எந்த கேண்டிடேட்டும் கூப்பிட மாட்டாங்க. பள்ளிக்கல்வித்துறை சொன்னால் தான் டிஆர்பி ஆள் அனுப்பும், யார் யார் தேவைன்றது கூப்பிடுவாங்க. அடுத்து பள்ளிக்கல்வித்துறைக்கு யார்? அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி. அந்தந்த துறைக்கில் ஒவ்வொரு சிஓக்கு கீழே எத்தனை பிஜி அசிஸ்டன்ட்டு ஜாயின் பண்ணல, ஒவ்வொரு டிஓக்குள்ளே எத்தனை பிடிஎஸ் ஜாயின் பண்ண, அவங்க தான் ரிக்வஸ்ட் பண்ண லெட்டர் கொடுக்கணும் அப்படின்றது தான் இங்கே ப்ரொசீஜராக கோர்ட் கேஸில் புரிய வருது. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா 25/8/2020 த ரூல் பர்டைனிங் ரிசர்வ் லிஸ்ட் எவ்வளோ நாள் த ரூல் பர்டைனிங் ரிசர்வ் லிஸ்ட் த ஸ்டேட் தட் த ரிசர்வ் லிஸ்ட் வுட் பி எக்ஸிஸ்டன்ட் ஆஃப் த பீரியட் ஆஃப் 1 year. ஒரு ரிசர்வ் லிஸ்ட்டோட வேலிட் 1 yearன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரிசர்வ் லிஸ்ட்டோட வேலிட் 1 year தான் காலம். அது காலத்துக்கு உதவும். 1 year அல்லது அன்டில் நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன் இஷ்யூடு. இது எப்போ விதினா இது 2013-14 இந்த மாதிரி கோர்ட் ஆர்டரில் இருக்குது. இன்னொரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வர வரையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன இருக்குன்னா 2016 ஒரு ரூல் இது 2013-14 கேஸு. 2016க்கு அப்புறம் என்ன இருக்குது, நமக்கு இன்னொரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அந்த எக்ஸாமில் செலெக்ஷன் லிஸ்ட்டு வர வரைக்கும் வேலிட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது தேர்ஃபோர் த ரிசர்வ் லிஸ்ட் வாஸ் எக்ஸிஸ்டன்ட் பீரியட். அப்போது ரிசர்வ் லிஸ்ட்டோட அனுமதிக்கப்பட்ட காலம் என்னென்னா 25/8/2014. அதாவது 2013-14 பிஜிடிஆர்பி ரிசல்ட்டு விட்ட அந்த ஃபைனல் செலெக்ஷன் ரிசல்ட் விட்டது 25/8/2014. அதிலிருந்து இன்னொரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு கொடுத்துருக்காங்க, 7/11/2014 கொடுத்துருக்காங்க. அப்போது 7/11/2014 வரையும் தான் இருக்குது. ஸோ பிஃபோர் த இஷ்யூயிங் ஆஃப் த ப்ரெஸ் நோட்டிஃபிகேஷன் இவ்வளோ தான் காலமே. அப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணுன்றாங்க. அந்த தேர்ட் வில் நாட் பி இன்ஃபார்ம் தட் செகண்ட் இன்ஃபார்ம் த அவைலபிலிட்டி ஆஃப் த ரிசர்வ் லிஸ்ட்டுன்றாங்க. இதில் காரணம் என்னென்னா இவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன்றது இந்த இடத்துல தெரிய வருது. பாயிண்ட் நம்ம பாருங்கள், போத் செகண்ட் அண்ட் தேர்ட் ரெஸ்பாண்டன்ட் டிட் நாட் கம்யூனிகேட் அமாங் தெம் செல்ஸ். செகண்ட் ரெஸ்பாண்டன்ட் யார்? இவங்க கல்லர்கள் மற்றும் சீர்மரபினர் துறை, எம்பிசி அண்ட் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் துறை செகண்ட் ரெஸ்பாண்டன்ட். தேர்டு டிஆர்பி. இவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணலை அப்படின்றது இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணுறாங்க. போத் த செகண்ட் அண்ட் தேர்ட் ரெஸ்பாண்டன்ட் டிட் நாட் கம்யூனிகேட் அமாங் தெம்செல்ஸ். தேர்ஃபோர் த பெட்டிஷனர் என்ன இருக்காங்க, as lost the valuable right of the appointment from the reserve list. ரிசர்வ் லிஸ்ட்லேருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிறதுக்கான உரிமையை இழந்திருக்காங்க. அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் சரியாக இல்லாதனால இவங்க உரிமையை இழந்திருக்காங்க. அப்போ கோர்ட் என்ன பண்ணுதுன்னா அனுமதிக்குது. அவங்க பண்ண தப்புக்கு கேண்டிடேட் பலி கொடுக்க முடியாது இல்லையா? அதனால் therefore this court is consider the opinion of petitioner entailed the relief of the prayer writ petition. அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்குறோம். என்ன ரிலீஃப் அப்படின்னா, the third respondent is directed to forward the petition name the selected to the second respondent within a period of 1 week. டிஆர்பி என்ன பண்ணணும், நீதிமன்றம் ஆர்டர் பண்ணுது. டிஆர்பி என்ன பண்ணுதுன்னா, இந்த பெட்டிஷனோட பேரை நீங்கள் 1 வீக்குக்குள்ளே
அந்த யூசர் டிபார்ட்மெண்ட் துறைக்கு அனுப்பணுன்றாங்க. அடுத்து ஃப்ரம் த டேட் ஆஃப் ரெசிட் ஆஃப் திஸ் காப்பிக்கு அப்புறம் த செகண்ட் ரெஸ்பாண்டன்ட் இவங்க வந்து யூசர் டிபார்ட்மெண்ட், அது அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி, எம்பிஸ் அண்ட் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். த செகண்ட் ரெஸ்பாண்டன்ட் தேர்ஃபோர் ஷால் பி இஷ்யூ த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் த்ரூ த பெட்டிஷனர் வித்தின் எ பீரியட் ஆஃப் 2 weeks ஆஃப்டர். இவங்க 1 weekக்குள்ளே அனுப்பணும், அப்போ 2 வாரத்தில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கோர்ட் கேஸோட தீர்ப்போட வெற்றி. இது வந்து பெட்டிஷனருக்கு சாதகமாக வெற்றியை கொடுத்துருக்கு. ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்த பிறகும் கேஸ் ஃபைல் பண்ணி, அதாவது ஒரு எக்ஸாம் முடிஞ்சது, இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வருது, நோட்டிஃபிகேஷன் வரும்போது டிஆர்பி மறுக்குது, பள்ளிக்குது மறுக்குது, நாங்கள் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டோம், இது வேலிடே கிடையாது, ரிசர்வ் லிஸ்ட் வேலிட் கிடையாதுன்றாங்க. ஆனால் அங்கே ப்ரூவ் பண்ணுறாங்க. என்ன ப்ரூவ் பண்ணுறாங்க? ஒரு பெட்டிஷனர் பார்த்திபன்ற சார் இங்கே ஜாயின் பண்ணலைன்றதை அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி டிஆர்பிக்கு தெரிவிக்கலை, யூசர் டிபார்ட்மெண்ட் தெரிவிக்காத காரணத்தினால தான் இது நடந்திருக்குன்னும் போது அதை இந்த கோர்ட் வந்து என்னதான் வன்மையாக கண்டிக்கிறாங்க. கடைசியில் இந்த மாதிரி நடக்குது, இது மாதிரி திரும்ப பண்ணக்கூடாதுன்னு கடைசியாக சொல்கிறாங்க. பிஃபோர் த பார்ட்டிங் ஆஃப் திஸ் ஆர்டர் த கோர்ட் ஆஃப் கன்சிடர் ஒப்பீனியன் தட் த ரிப்பீட்டட்லி கிளியராக கொடுத்துருக்காங்க. த கன்சிடர் ஒப்பீனியன் த ரிப்பீட்டட்லி ஹேப்பனிங் பிட்வீன் த ரெக்ரூட்டிங் ஏஜென்சி அண்ட் தேர் எம்ப்ளாயர். ரெக்ரூட்டிங் ஏஜென்சிக்கும் இந்த கேண்டிடேட்ஸ்க்கும் இந்த மாதிரி நிறைய தடவை இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது. என்னென்னா, அப்போ தேர்ஃபோர் த கோர்ட் டைரக்டிங் த ரெக்ரூட்டிங் ஏஜென்சி நேம்லி, எந்தெந்த ரெக்ரூட்டிங் ஏஜென்சினா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் அண்ட் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆர் எனி அதர் ரெக்ரூட்டிங் ஏஜென்சி, டிஆர்பி, டிஎன்பிஎன்சி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி, எம்ஆர்பி எல்லா ரெக்ரூட் ஏஜென்சிக்கும் ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. பிஃபோர் இஷ்யூங் த எனி நோட்டிஃபிகேஷன், ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. பிஃபோர் இஷ்யூயிங் எனி நோட்டிஃபிகேஷன் ஆர் நெக்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட், ஒரு எக்ஸாம்பிள் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அடுத்த ஆட்செப் நடத்துறதா இருந்தாலும் சரி, த ரெக்ரூட்டிங் ஏஜென்சி ஷால் கம்யூனிகேட் டு த எம்ப்ளாயர் அபவுட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த ரிசர்வ் லிஸ்ட்டு. ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி டிஆர்பி என்ன பண்ணோம் அப்படின்னா சொல்லணும், பள்ளிக்கல்வித்துறைக்கும் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிக்கும் ஏற்கனவே ஒரு ரிசர்வ் லிஸ்ட்டு இருக்குன்றத சொல்லணும் அப்படின்றாங்க. கிளியராக இருக்குது. த நோட்டிஃபிகேஷன் த ரெக்ரூட்டிங் ஏஜென்சி ஷால் பி கம்யூனிகேட் டு த எம்ப்ளாயர், யார் பள்ளிக்கல்வித்துறை, ஆதரவு நலத்துறை, இந்த மாதிரி யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிஆர்பி தான் சொல்லணுமா. இந்த மாதிரி எங்ககிட்ட ரிசர்வ் லிஸ்ட் ஆல்ரெடி இருக்குது, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வழியாக எக்ஸாம் நடத்தணுமா. அப்போ லாஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் யாரெல்லாம் டியூட்டியில் ஜாயின் பண்ணலை, அந்த போஸ்ட் என்ன, ஜாயின் பண்ணிட்டு வெளியே போன போஸ்ட் என்ன ஆச்சு, அதே மாதிரி யாராவது அந்த கேண்டிடேட்டோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதன் பிறகு ஏதாவது இன்வாலிடேஷன் ஆச்சா, இது எல்லாம் பண்ணலாமான்னு கேட்கணுன்றாங்க. இந்த டேர்ன் அடுத்து என்ன சொல்கிறாங்க, இந்த டேர்ன் த எம்ப்ளாயர் ஷால் பி இன்ஃபார்ம் தட் ஃபேக்ட் ஆஃப் நான் ஜாயினிங், எதெல்லாம் சொல்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வரும்போது ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வேலை கொடுங்கன்னு எல்லாம் கேட்கல, அது ரூல்ஸு. என்ன ரூல்ஸு? இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வரும் பொழுது நான் ஜாயினிங் யாருனா இருக்காங்களா, ஜாயின் பண்ணி வெளியே போயிருக்காங்களா, இல்லை சேர்ந்தவங்களோட அப்பாயின்மெண்ட் எதனா கேன்சல் ஆயிருக்கா, அதுக்கு தான் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு தான் வெளியிடணும்னு கேட்குறாங்க. இந்த டேர்ன் த எம்ப்ளாயர் ஷால் இன்ஃபார்ம் தட் நான் ஜாயினிங் ஆஃப் செலக்டட் கேண்டிடேட் ஆஃப் த ரெக்ரூட்டிங் ஏஜென்சி. இது யார் எம்ப்ளாயர்னா நம்ம தான் யூசர் டிபார்ட்மெண்ட் பள்ளிக்கல்வித்துறை தான் அதை சொல்லணுன்றாங்க. ஆனால் நம்மளுக்கு சொல்கிறது கிடையாது. அதனால தான் நிறைய கோர்ட்டு கேஸு போகுது. நீதிமன்றத்தில் போனால் தான் தீர்ப்பு கிடைக்குது. த எம்ப்ளாயர் ஆஃப் த ரெக்ரூட்டிங் ஏஜென்சி த ஏஜென்சி ஷுட் பி ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ த opposite direction so that valuable right of selected candidate protected. இதுதான் டீச்சர் இந்த வழக்கோட தீர்ப்பு. ஸோ டைரெக்ஷன் கொடுத்தா ஒரு பெட்டிஷனுக்கு தீர்ப்பு கிடச்சிருக்கு, லேட்டாக அப்ரோச் பண்ணால் கூட அவங்க பண்ண தப்புக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு இந்த கோர்ட் ஆர்டர் வேணும் அப்படின்னா ஆயுஷ் அகாடமி காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆயுஷ் அகாடமி வாட்ஸ்அப் காண்டாக்ட் பண்ணி இந்த கோர்ட் ஆர்டர் அனுப்புகிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா பயனடைஞ்சுக்குங்க. இதை நம்ம தமிழில் படிக்கணும் அப்படின்னா தமிழில் ஷார்ட்டாக படித்து முடிச்சுக்கலாம். இந்த கோர்ட் ஆர்டர் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு 108 ரூபா பே பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த கோர்ட் ஆர்டரை தேடி இது வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கோர்ட் ஆர்டர், 12 வருஷம் முன்னாடி இந்த கோர்ட் ஆர்டர் எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சு படித்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த கோர்ட் ஆர்டர் வேணும்னா 108 ரூபா பே பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பை வச்சு ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் இதே மாதிரி உங்களுக்கும் கொடுக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி ஜாயினிங் நாட் ஜாயினிங், ஒரு கேண்டிடேட் நாட் ஜாயினிங்காக இருக்காங்க, அப்போ எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு லாயரை வச்சு கோர்ட்டில் கேஸ் ஃபைல்னால் சீக்கிரமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும். இது வந்து ப்ரேயர் என்ன இருக்குது பாருங்கள், கிளியராக தமிழில் படித்து மட்டும் இல்லாம்.
பிற்படுத்தப்பட்டோர் பிசி பிரிவினர்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் வணிகியல் பணிக்கு மனுதாரை தேர்வு செய்யுமாறு 3வது எதிர் மனுதாரருக்கும் டிஆர்பி தேர்ந்தெடுக்கப்பட்ட பார்த்திபன் என்பவர் பணியில் சேராததால் ஏற்பட்ட காலி பணியிடத்திற்கும் மனுதாரரை நியமிக்குமாறு 2வது எதிர் மனுதாரர் உத்தரவிடக் கோரி பேரணை பிறப்பிக்கப்பட்டது. தீர்ப்பின் முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா, மனுதாரர் தேர்வு செய்யப்பட்டு காத்திருப்போர் பட்டியல் ரிசர்வ் லிஸ்டில் முதலிடத்தில் இருந்தார் என்பது இரு தரப்பிலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மையாகும். தேர்ந்தெடுக்கப்பட்ட பார்த்திபன் என்பவர் பணியில் சேரவில்லை. யார் இரு தரப்பு அப்படின்னா, யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரியும், அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிக்கும் தெரியும். ஓகேங்களா? ஆனால் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிக்கு தெரியாது. அதுதான் பிரச்சனையே. டிஆர்பி கிட்ட சொல்லலை. யூசர் டிபார்ட்மெண்ட்டும் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி, பள்ளிக்கல்வித்துறையும் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி, அந்த துறைகள் இருக்கு இல்லையா, பள்ளிக்கல்வித்துறைகளுக்கு துறைகளோ சிஓடிஓஸ் எல்லாம் சொல்லலைன்றது தான் இந்த இடத்துல வருது. இரு தரப்பில் ஒத்துக்கிறாங்க. என்ன ஒத்துக்கிறாங்கன்னா, பணியில் சேரலன்றது ஒத்துக்கிறாங்க, ஆனால் சொல்லலை அவங்கக்கிட்ட. டிஆர்பி சொல்லி ஆள் அமைச்சிருப்பாங்க. இப்போ பார்த்திபன் பணியில் சேராத விவரம் குறிப்பிட்ட காலத்திற்குள் ஆசிரியர் தேர்வாத்து தெரிவிக்கப்படவில்லை. இங்கே புரியுதுங்களா? இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்குன்னா லைக்கை போட்டு உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அனுப்புங்க. நீங்கள் குரூப்பில் அனுப்புனா கூட இண்டிவிஜுவலாக அனுப்பிச்சி விட்ருங்க. யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு நீங்கள் அனுப்புங்க. யாரெல்லாம் ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்குன்னு அனுப்புங்க. டிஆர்பியாக தானாக செய்யுமானா செய்யாது, பள்ளிக்கல்வித்துறை தானாக செய்யுமா செய்யாது. அங்கே யூசர் டிபார்ட்மெண்ட் வழியாக அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி சொல்லணும், அவங்களும் செய்ய மாட்டாங்க. நாம் தான் போய் கேட்கணும். தராத போது நீதிமன்றத்தின் கதவை தட்டினா தான் வேலை வாய்ப்பு கிடைக்குது. 12 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்திருக்கு பாருங்கள். ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறவங்களே கூப்பிடாமல் ஏமாற்றிருக்காங்க. அதான் உண்மை. ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட்டு பிளேஸும் கூப்பிடாமல் ஏமாற்றிருக்காங்க. அவங்க நீதிமன்றத்தில் போய் கேஸ் ஃபைல் பண்ணி 2013-14 போய் 2014 கேஸ் ஃபைல் நடந்திருக்கு. தீர்ப்பு 2023 வந்திருக்கு. இதோட தீர்ப்பே 2023. நான் இறுதியாக காமிக்கிறேன் உங்களுக்கு. தீர்ப்பு நாள் பாருங்கள், மேலே காமிச்சிருப்போம். அப்போது பார்த்திபன் பணியில் சேராத விவரம் குறிப்பிட்ட காலத்தில் ஆசிரியர் தேர்வாத்துக்கு தெரிவிக்கப்படவில்லை என்று அரசு தரப்பில் கூறப்பட்டது. அரசே சொல்லுது, டிஆர்பிக்கு தெரிவிக்கலப்பா அப்படின்னு. அப்போது துறைக்கும் தேர்வு வாரியத்திற்கும் இடையே முறையான தகவல் பரிமாற்றம் இல்லாததால் மனுதாரர் தனது வேலைவாய்ப்பு உரிமையை இழந்துள்ளார். நீதிமன்றத்தின் முடிவு அதனால் உண்மை. அவங்களுக்குள்ள தகவல் பரிமாற்றம் சரியில்லாதனால தான் உரிமை இழந்திருக்காங்க. அப்போ நீதிமன்றம் சொல்கிறார், மனுதாரர் கோரிய நிவாரணத்தை பெற தகுதியுடையவர் நீதிமன்றம் கருதுகிறது. எனவே மனுதாரரின் பெயரை தேர்ந்தெடுக்கப்பட்ட 2வது எதிர்மானதற்கு 1 வாரத்துக்குள்ளே அனுப்பணும். 3வது எதிர்மானதாரர் அதுக்கு என்ன பண்ணணும், அதை பெற்ற 2 வாரத்துக்கு மனுதாரருக்கு பணி நியமன ஆணையை வழங்க வேண்டும். கரெக்டுங்களா? டிஆர்பி அந்த பேரை அனுப்பணும், அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி 2 வாரத்தில் கொடுக்கணுன்ட்டாங்க. அப்புறம் இறுதியாக திட்டுறாங்க. அவ்வளோதான், நீங்கள் ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க, ஒழுங்காக பண்ணுங்கன்ட்டு. தேர்வு முகமைகள் டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி போன்றவை வேலையியக்கும் நிறுவனங்களுக்கு இடையே இது போன்ற தவறுகள் தொடர்ச்சியாக நடந்து வருகின்றன. எனவே அடுத்த அறிவிப்பானை வெளியிடுவதற்கு முன்பு காத்திருப்போர் பட்டியல் இருப்பதை வேலை இழக்கும் நிறுவனத்திற்கு தேர்வு மனு தெரிவிக்க வேண்டும். ஒரு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுறோம், ஒரு ரெக்ரூட் எடுத்துகிட்டு வரனா டிஆர்பி சொல்லணும், ஏற்கனவே ஒரு ரிசர்வ் லிஸ்ட் இருக்குது. அப்போ லாஸ்ட் அப்பாயின்மெண்ட்டில் யாராவது ஆப்சென்ட் ஆகிருக்காங்களா, யாராவது ஜாயின் பண்ணி வெளியே போனால் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு தான் பண்ணணுன்றாங்க. வேலை அளிப்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க சேராத விருது முகமைக்கு தெரிவிக்க வேண்டும். சூப்பர், கிரேட்டு. இந்த ஆர்டர் தான் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்க போகுது. இந்த கோர்ட் ஆர்டர் நிறைய பேருக்கு உதவும். ஏன்னா டிஆர்பி செய்யாது. வேலை அளிப்பவர் யார்? பள்ளி கல்வித்துறையும் யூசர் டிபார்ட்மெண்ட்டும், ஆதிரார் நலத்துறை, கல்லர்கள் மற்றும் சீரம நலத்துறை, அப்புறம் கார்பரேஷன் ஸ்கூல்ஸு, எல்லா துறைகளும் என்ன பண்ண, அவங்க தான் என்ன சொன்னோம், எங்கள் துறையின் கீழே ஆட்கள் சேரவில்லை, ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க, அப்போ நீங்கள் ஆள் அனுப்பணும் அவங்க சொல்லணும். இதன் மூலம் தகுதியான உரிமைகள் பாதுகாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த வழக்கோட தீர்ப்பு. இது பார்த்தீங்கன்னா தீர்ப்பு என்றைக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12/6/2023 வந்திருக்கு. தீர்ப்பு என்றைக்கு? 2023 எங்கே இருக்குது பாருங்கள். 2013 கேஸ் ஃபைல் பண்ணி 2023 தீர்ப்பாக கொடுத்துருக்காங்க. 10 வருஷம் போராடி இருக்காங்க, சட்ட போராட்டம். இப்போ நம்மக்கிட்ட கிடைச்சது என்றைக்கு? 2026. 6 வருஷம் கழித்து தான் நமக்கு தெரியுது. ஆனால் உண்மையில் கேஸ் ஃபைல் பண்ணி இது எத்தனாவது வருஷங்க? 12வது வருஷம். 12 வருஷம் கழித்து இந்த ரிசர்வ் லிஸ்ட்டை பற்றி நமக்கு தெரியுது. இந்த ஆயிஷா அகாடமி வழியாக, ஆயிஷா சேனல் வழியாக. இந்த தகவலை யாருக்கெல்லாம் அனுப்பணுமோ அனுப்புங்க. மீண்டும் அடுத்து ஒரு இதே போல் உண்மையான பதிவோடு சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த கோர்ட் ஆர்டர் வேணும் அப்படின்னா இதுதான் உங்களுக்கான டைரெக்ஷன். இது நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இது புதுசாக பார்க்கறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இந்த கோர்ட் ஆர்டர் வேணும், இல்லை வேறு ஏதாவது தகவல் வேணும், ஒரு டைரெக்ஷன் வேணும், கைடன்ஸ் வேணும் அப்படின்னா ஆயிஷா ஃபைடி சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 9840648109 இந்த நம்பருக்கு நீங்கள் 108 ரூபா ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அந்த ஃபீஸ் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து 2வது நம்பர் இருக்கு இல்லைங்களா, 8778136181 இந்த நம்பருக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு, சார் எனக்கு இந்த கோர்ட் ஆர்டர் வேணும், இல்லை இதை பற்றி டீட்டெயில்ஸ், இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் வேணும், நான் ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கிறேன், எனக்கு இந்த வேலை வாய்ப்பு எப்படி வாங்குறது, நான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கேன், செகண்ட் பிளேஸில் இருக்கேன், தேர்ட் பிளேஸில் இருக்கிறேன், இந்த மாதிரி ஜாயின் பண்ணாமல் சிலர் இருக்காங்க, ஜாயின் பண்ணி வெளியே போயிட்டாங்க,
அப்போ இதை வந்து நான் பள்ளிக்கல்வித்துறை நாடுறதா இல்லை நீதிமன்றத்தை நாடுறதா, இந்த கைடன்ஸ் எல்லாம் வேணும்னா இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குற கைடன்ஸ். இதுதான் இங்கே ஃப்ரீ கைடன்ஸ் கிடையாது. ஆயிஷா அகாடமியை பொறுத்தவரை ஃப்ரீ கைடன்ஸ் நான் ஸ்டாப் பண்ணிவிட்டேன். நீங்கள் 108 ரூபா பே பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான தகவலை ஆடியோ மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜாக போடுங்க, நானே உங்களுக்கு கால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது ஆயிஷாவின் தீர விசாரிப்பதுமை அச்சம் தவிர.